ஏன்னா நான் எதிர்பார்க்காததுக்கு மேல இருந்துச்சு கூட்டம். சரியான கூட்டம். நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம். பண்டாரோட எங்க ஊரு. இதை பார்க்கறதுக்காக வந்தோம். 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். அதற்கு மேலே கூட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பார்த்துருக்கோம். இவ்வளவு கூட்டம் கிடையாது. இந்த இடத்துல தான் பார்த்தோம், பீச்சில் தான் பார்த்தோம். ஆனா இவ்வளவு தூரம் கூட்டம், இவ்வளவு கூட்டம் இல்லை. அதுக்கு மேல இருக்கு கூட்டம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்கொள்ளாத காட்சிங்க எல்லாம் பார்த்தோம். இந்த வரலாம் டிவியில தான் பார்த்துருந்தோம், நேரடியாக பார்த்தோம். சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டம்? ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை. நாங்க ஒரு இடத்துல இருந்துட்டோம், உட்காந்து நல்லா பார்த்தோம். இங்க வெயில்ல நிக்காம அங்க உள்ள உட்காந்துட்டோம். பூங்கால உட்காந்து நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்க காலைல 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். நான் ஷோவே ஃபர்ஸ்ட் பார்க்கல ப்ரோ. அந்த டிராபிக்ல மாட்டிக்கினே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்தேன். வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் இருக்குதுமா, இந்த என்ட்ரன்ஸ்ல ஜூஸ் புளியறமே புளிஞ்சி ஒரு அக்கா மைக்கச்செல்லாம் விழுட்டாங்க. ஒண்ணு இது போல ஷோ நடத்துறாங்கல்ல, ஒழுங்கா வந்து என்ட்ரன்ஸ் இது வண்டி போற இடம் அது போல விட்டுருந்தாங்கன்னா ஒழுங்கா போயிருக்கும். ஒன்னும் இதுவா இல்ல, அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணல ப்ரோ. அது எங்க ப்ரோ, அதே அந்த கோட்டையே மாச்சிக்கிச்சு ப்ரோ முக்காவாசி. நாங்க வந்து அதுல டிராபிக்ல மாட்டினா இதுல வேற அங்கங்க பிளாக் வேற பண்ணிடுறாங்க. ஓப்பனா பண்ண மாட்டாங்க. திரும்பி போனவங்க எல்லாம் திருப்பினே அப்படியே வந்து மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவு எதுவுமே வரவே இல்லை. நீங்க அவ்வளவு பாத்துக்கிறாரு ப்ரோ. அந்த ஆட்டு விட்டு தான் ப்ரோ மஜாவா இருந்துச்சு ப்ரோ. அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தை தாண்ட பார்த்தாங்க எல்லாமே. ஆனா கூட்டம் தான் ப்ரோ அதிகமாயிடுச்சு, சிக்கமாயிடுச்சு. வெயில்ல சாவரம் ப்ரோ. நீ வேற இது பாக்குறதுக்காக தான் நாங்க ஆக்சுவலி வந்தது. ஆனா ரொம்ப க்ரௌடு, ஃபுல்லாமே வர முடியல. ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்துதான் நாங்க இந்த இடத்துக்கே வந்தோம். ஆனா நாங்க வர்றதுக்குள்ள ஷோவே முடிஞ்சிச்சு. ஆனா வழியில பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ணா இந்த ஷோ வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு அதுக்கப்புறம் முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ வந்து போட்டது வந்து நல்லா இருந்துச்சு. அதுல என்னென்ன இதுவெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அண்ணா. இல்ல இந்தியா ஃபிளாக் இருந்துச்சு, ஆட்டு போட்டாங்க நிறைய. அந்த மாதிரி எல்லாம் எதனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அதுல? எனக்கு இந்தியா ஃபிளாகோடைய அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுச்சுல, அது ரொம்ப பிடிச்சிச்சு அண்ணா. என்னென்ன டிஃபிகல்ட்லாம் இருந்துச்சு அங்கிருந்து வரதுக்கு? நடக்கிறதுக்கு வழி இல்லைண்ணா, வண்டி போறதுக்கே வழி இல்லை, அவ்வளவுதான் அண்ணா. ஷோ வந்து ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கவே இல்லை ப்ரோ. என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, ஆக்சுவலாக 11 மணிக்கு சொன்னாங்க. நாங்கள் சென்ட்ரலில் வந்து இறங்குறது வந்து நம்ம 10:30 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். அங்கேருந்து இங்கே நான் வரத்துக்கு 1 ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ஒன்றுனா, வண்டி ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஆட்டோ இல்லை, பஸ் இல்லை, மேலே போகிற ட்ரெயின் கூட இல்லை. நடந்தே தான் வந்தோம். அதுவும் ஃபுல்லாக டிராஃபிக். எங்களால் வந்து அதை திருப்தியாக பார்க்க முடியல. டைம் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஆஃபாக பிரிச்சிருக்கலாம். ஒன்று காலையிலேருந்து ஆஃப்டர்நூன், இல்லைனா 2லேருந்து 5ன்ற மாதிரி பிரிச்சிருக்கலாம். ரெண்டாவது காஸ்ட் வைஸ் எல்லாமே அதிகம். ஒரு டீ ஆக்சுவலாக 30 ரூபா 25 ரூபா ஒரு டீ. எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் எங்களால் இங்கே வந்து ரீச் பண்ண முடியல. ஆக்சுவலாக இப்போ உங்களா மாரி நாங்களும் யூடியூப்ல தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. வீட்லேயே சொன்னாங்க, லைவ்லேயே பார்த்துருக்கலாம் டிவியில் நிட்டு. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் சொன்னவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், பார்க்க முடியல ப்ரோ.